ஏப்ரல் 23 அன்னைக்கு நடந்து முடிஞ்ச தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான ரிசல்ட் நேற்று, அதாவது மே 4 அன்னைக்கு அறிவிக்கப்பட்டுச்சு. அண்ட் இந்த முறை வரலாற்று திருப்பமா தங்களோட முதல் எலெக்ஷன்லேயே தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அதுல மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மை ப்ரூவ் பண்றதுக்கு பாதிக்கு மேற்பட்ட தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கணும். அதாவது மினிமம் 118 தொகுதிகளாச்சும் ஒரு தனி கட்சி அல்லது கூட்டணி கட்சிகள் சேர்ந்து ஜெயிச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஹங் அசம்பிளின்னு சொல்லப்படுற தொங்கு சட்டமன்றம் அமையும். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வழி இருக்கு. ஒன்னு, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிகள் மூலியமா அந்த 118 அப்படின்ற மெஜாரிட்டி நம்பரை ரீச் பண்ண முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கவர்னர் அதிக இடங்கள் ஜெயிச்ச டிவிகேவை கூப்பிட்டு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் அதுல இருந்து ஒரு 10 முதல் 15 நாள்ல மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும். அதுல 118 அல்லது அதற்கு மேற்பட்ட எம்எல்ஏஸோட சப்போர்ட் இருந்தா டிவிகேனால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்டமா அதிக இடங்கள் ஜெயிச்ச டிஎம்கேக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். சப்போஸ் அவங்களாலே மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா பவர் பிரசிடென்ட் கைக்கு போகும். அண்ட் கொஞ்ச நாள்லயே ரீஎலெக்ஷன் நடத்துவாங்க. இதுல யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாற்றம் நம்ம கிட்ட இருந்து தான் தொடங்குது. நல்லதே நடக்கும்னு நம்புவோம். தேங்க்யூ.